Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. இயேசு பிரதித்திரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும். வேண்டாத சில காரியங்கள்லாம் உள்ளத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, நடப்பட்டு இருக்கிறது. ரொம்ப நாளா அதை பிசாசானவன் நட்டு அது நல்லா வளர்ந்துகிட்டு இருக்குது. அவனுக்கு தெரியும் இது நல்லா வளர்ந்து நல்லா கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும், நல்ல பெரிய மரமா வளர்ந்துடும், இவங்க சண்டை போட்டே தான் இருப்பாங்க, இப்படியே அழிஞ்சே போயிடுவாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா உள்ள நட்டுட்டானே, அழிவுக்கான விதைகளை நட்டு வச்சுட்டான். ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், இப்போ மேரேஜ் அண்ட் ஃபேமிலி பற்றி கேட்கணும். வாங்கி அதை கேட்டு 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 உள்ளத்தில் நட வேண்டிய நாற்றுகளை, பரமபிதா நட வேண்டிய எண்ணங்களை நட வேண்டும். அது விளைச்சலை கொண்டு வரும். அது நல்ல விளைச்சலை, வேற வழி கிடையாது, ஷார்ட்கட் கிடையாது. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். விதைய நிலத்தில் வச்சா என்ன, அது உள்ள போய் அது ஜெர்மினேட் பண்ணி அப்படியே வளர்ந்து அப்படியே மரமாக இதாகுது. அதுபோல் இந்த வார்த்தைகள் உள்ளே போய் வளர்ந்து உருவெடுத்து ஒரு பிக்சர் உருவாகிடுகிறது, ஒரு படம் நமக்குள்ளே உருவாகி விடுகிறது. மரம் மாதிரி ஒரு படம் உருவாகி விடுகிறது. அப்போ பாருங்க, மரம் உருவான உடனே கனி உருவாக ஆரம்பிச்சிருது. கனியை பார்த்து மரம் என்ன மரம்னு சொல்லிடலாம். ரூட்டில் என்ன இருக்குதோ அதை ஃப்ரூட்டில் நம்ம பார்க்கலாம். ரூட் தான் மறைந்திருக்கிற நம்முடைய இருதயம், இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள், அங்கே நாம் விதைத்திருக்கிற காரியங்கள், அதான் ரூட்டு. அதை பார்க்க முடியாது, ஆனால் ஃப்ரூட்டை பார்க்க முடியும் இல்லையா, கனியை பார்க்க முடியும். அதுதான் வெளியே நாம் காண்கிற வாழ்க்கை. இந்த வெளியே நாம் காண்கிற வாழ்க்கை ஏதோ திடீர்னு வந்துடல, ஏதோ திடீர்னு வானத்திலிருந்து விழுந்துடல. இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கை நாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம். உள்ளத்தில் இருக்கிற அந்த எண்ணங்களை கொண்டு நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ரூட்ல இருந்து வந்த ஒரு ஃப்ரூட். அது ரூட்டை சரி பண்ணலன்னா ஃப்ரூட் வரவே செய்யாது. ரூட்ல வேலை செய்யணும். இங்கே சபைக்கு எதுக்கு வர்றோம், அந்த ரூட்ல வேலை செய்யறதுக்காக தான் வருகிறோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துக்கு போவோம். ஒரு நிமிஷம். 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினின்று ஜீவ ஊற்று. இருதயத்தை காத்துக்கிறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிடுது. ரொம்ப எல்லா காவலோடும் எதையோ காத்துக்கிறோம். வீட்டுக்கு வாட்ச்மேனை போடுறோம், பணத்தெல்லாம் கூட பேங்க்கில் வச்சு லாக்கரில் போட்டுறோம், எல்லாத்தையும் காக்கிறோம். ஆனால் இருதயத்தை என்ன பண்ணுறோம், ஓப்பனாக விட்டுறோம். இருதயத்தை காக்கிறதே கிடையாது. எது வேணா போகலாம், எது வேணா வரலாங்கிற மாதிரி இருதயம் இருக்குது பாருங்க. நிறைய பேருக்கு இந்த இருதயத்தினுடைய அருமை தெரியல பாருங்க. பணத்தை காக்கிறது ஓகே, வீட்டை காக்கிறது ஓகே, உங்கள் சொத்துக்களை பொருள்களை காக்கிறது ஓகே. அதை காட்டிலும் முக்கியமானது. ஏனென்றால் அவைகளெல்லாம் உங்களுக்கு கொண்டு வர்றது என்ன, பணத்தையும் சொத்தையும் உங்களுக்கு இருக்கிற பொருட்களையும் கொண்டு வந்தது என்ன, உங்களுடைய இருதயம். இருதயத்தை காக்கலன்னா இருக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆகிடும் பாருங்க. இருதயத்தை காத்துக்கொள், ஏன்னா இருதயம் தான் ப்ரொடக்ஷன் சென்டர். இருதயத்தை காத்துக்கொள், ஏனென்றால் அவைகளிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அவுட் ஆஃப் இட் ஆர் த இஷ்யூஸ் ஆஃப் லைஃப் என்று ஆங்கிலத்தில் வருகிறது. அதை எபிரேய மொழியில் இப்படி மொழிபெயர்க்கிறார்கள். அவுட் ஆஃப் இட் ஆர் த இஷ்யூஸ்ன்றது போல அவுட் ஆஃப் இட் ஆர் த ஃபோர்ஸஸ் ஆஃப் லைஃப், அல்லது அவுட் ஆஃப் இட் ஆர் த பார்டர்ஸ் ஆஃப் லைஃப், அல்லது அவுட் ஆஃப் இட் ஆர் த பவுண்டரிஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க. அதாவது அதிலிருந்து ஜீவ ஊற்றுன்றதுக்கு பதிலாக அதிலிருந்து உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய சக்தி புறப்படுகிறது, ஃபோர்ஸஸ் ஆஃப் லைஃப். அதிலிருந்து உங்கள் வாழ்க்கையின் எல்லைகள் வரையப்படுகிறது. எங்க, இருதயத்திலிருந்து. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எல்லை கோடுகளை வரைய உதவுகிறது. அப்ப பாருங்க, நிறைய பேர் இருதயத்தை காத்து கொள்ளல. ஆகவே இருதயம் ரொம்ப அற்ப இருதயமா இருக்குது, பெரிய காரியங்களை விசுவாசிக்க முடியல, எல்லை கோடுகள் ரொம்ப குறுகியதா இருக்கிறது, பவுண்டரிஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக போட்டு வச்சிருக்கு, வட்டத்தை ரொம்ப சின்னதாக போட்டிருக்குது. நம்மால் என்ன முடியும், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் யாருன்னெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த எல்லை கோடுகள் ரொம்ப சின்னதாக இருக்கு. நம்மால் என்ன முடியும்னா இவ்வளோதான் முடியும்னு. ஒரு நாயை கொண்டு போய் கட்டினாங்களாம் பாருங்க, 10 அடி கயிறில் கட்டி வச்சிருக்கிறாங்க.
அந்த நாய் அந்த 10 அடி கயிறுலேயே பழக்கமாயிடுச்சு. ரொம்ப நாளா பழக்கமாயிட்டு 10 அடிக்கு மேலே போனால் கழுத்து வலிக்குது, இழுக்க கழுத்து வலிக்குது. ஸோ அது பழகிடுச்சு, 10 அடிக்கு மேலே போகக்கூடாது, விவேன்னு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பழகிடுச்சு. அப்புறம் கயிறு அவுத்து விட்டாங்களாம். அது 10 அடிக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்குதான். கயிறு அவுத்து விட்டாலும் மைண்டில் என்ன இருக்குது, அந்த கட்டு இருக்கிறது. நிறைய பேருக்கு இப்படிதான், கிறிஸ்தவர்களுக்கு மைண்டில் ஒரு கட்டு, அவர்களுக்கு ஒரு பார்டர் போட்டாங்க. இவ்வளோதான் என்னால் முடியும், இதுக்கு மேலே நான் போக முடியாது, இதுக்கு மேலே நான் ஒன்றும் செய்ய முடியாது, இதுக்கு மேலே நான் வர முடியாது, இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு அந்த நாயை மாதிரி ஒரு மைண்டு செட் ஆயிடுச்சு. அந்த 10 அடி மென்டாலிட்டி வந்துருச்சு. அந்த 10 அடியை நான் தாண்ட முடியாது, தாண்டினா வம்பு வேணாம் அப்படின்னு. அப்போ அப்படிப்பட்ட ஆட்களை அந்த 10 அடியை தாண்டி கொண்டு போக பாருங்க. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போக பார்த்தாரு. அதுங்க எல்லாமே இந்த 10 அடியில் சுத்தின நாய்ங்க மாதிரி தான். அதனாலதான் பிரச்சனை. இவரை கல் எடுத்து அடிக்கிறேன்றான், இவரை கொண்டுடுறேன்றான். என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன், எங்களை சாகடிக்குவா கொண்டு வந்தேன், என்னென்ன பேசுறாங்க பாருங்க. ஏன்னா அந்த 10 அடியிலே சுத்தி சுத்தி இவர் அதுக்கு மேல இழுக்கிறாரு பாருங்க. இழுக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேணாம், எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்க கழுத்து வலிக்குமாக்க, எங்களை விட்டுருங்க, அதுக்கு மேல வேணாம், எங்களுக்கு தெரியும் போக முடியாது, எங்களால முடியாது அப்படின்றதான் பேசுறாங்க அவங்க. ஆனா தேவன் நீங்கள் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். வேத வசனம் சொல்லுகிறது. 112ஆம் சங்கீதத்தை திருப்போம். மைண்ட் எப்படி சரி பண்றதுன்றதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆழ் மனதில் உள்ள எண்ணங்களை எப்படி சரி பண்றதுன்றதை பேசிக் கொண்டிருக்கிறேன். 112 சங்கீதம் 1 முதல். அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்த வசனம் பாருங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும், நல்லா தான் சொல்லுங்களேன், இதை எப்படி ஆகிட்டாங்க கிறிஸ்தவங்க? ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் பரலோகத்தில் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படிதான் அப்படி மாத்தினாங்கன்னு தெரியல எனக்கு. தான் கானான பரம கானான் ஆக்குனானுங்க முதல்ல. நல்ல கானான், இங்கே இருக்கிற கானான் செத்த பிறகு வர்ற பரம கானான் ஆக்குனாங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் வீட்டில் வைக்கப்பட்டிருக்கணும்னா அவங்க என்ன சொல்றாங்க, அந்த பரலோகத்தில் தேவன் வச்சிருக்காரு பாருங்க, அந்த வீடு மாளிகை அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதுட்டாங்க. கிடையாது, இங்க இருக்கிற வீட்டில் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்கீங்களா? அப்ப ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் தேவன் தம்முடைய எண்ணங்களில் வைத்திருக்கிறார். நாம் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உடையவர்களா இருக்க வேண்டும் என்கிறது அவருடைய எண்ணமாய் இருக்கிறது. அது அவருடைய வாக்கு தத்தம். அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்குகிறார்? எப்படி உண்டாக்குகிறார்னா, விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணத்தின் மூலமாக தான் உண்டாக்குறார். எதை உண்டாக்குனாலும் அது மூலமா தான் உண்டாக்குறார். அதான் பிசாசம் பண்றான். எப்படி தரித்திரனாக்கணும்? விதைப்பு அறுப்பு தான். உள்ளத்தில் கொண்டாந்து பிதா நடாத நாட்டில் நட்டு தான் தரித்திரத்தை உண்டாக்குகிறான். அதே போலதான் ஐஸ்வர்யமும் அந்த நாட்டை பிடுங்கிட்டு பிதா நடுற நாட்டை நட்டா ஐஸ்வர்யம் உண்டாகிறது. அப்ப விதைப்பு அறுப்பு என்கிறது ஒரு பிரமாணம் பாருங்க. அது ஒரு வாக்குத்தத்தம் கிடையாது, அது பிரமாணம். அது பிரமாணம்னு சொன்னா புவியீர்ப்பு பிரமாணம் மாதிரி. புவியீர்ப்பு பிரமாணம்னா என்ன? இந்த புக்கை இன்னைக்கு விட்டுட்டேன்னா மேலே பறக்காது, எங்க போகும்? கீழே போகும். ஏன்னா புவி ஈர்ப்பு அது வேலை செஞ்சிட்டு இருக்குது. அது வேலை செஞ்சிட்டு இருக்கனால 100 தடவை நான் இதை விட்டாலும் 100 தடவை கீழே தான் போக முடியும், மேலே போகவே போகாது. பறக்க முடியாது, இதால கீழே தான் போகும். ஏன்னா புவி ஈர்ப்பு பிரமாணம் வேலை செய்யுது. அது சின்ன பையனுக்கும் வேலை செய்யும், பெரிய ஆளுக்கும் வேலை செய்யும், படித்தவர்களுக்கு வேலை செய்யும், படிக்காதவர்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா பிரமாணம் அது யார் எவருன்னு பார்க்கறது இல்லை, அது வேலை செய்யும், அவ்வளோதான். அப்போ தேவனுடைய பிரமாணம் இது. விதைப்பு அறுப்பு என்கிறது தேவனுடைய ஒரு பிரமாணமாக இருக்கிறது. ஆகவே தான் பாருங்க, நமக்குள்ள எண்ணத்தை விதைச்சிருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை அறுப்போம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் சொல்றாங்க. முக்காவாசி காரியம் மனுஷனுக்குள்ள எப்போ விதைக்கப்படுகிறதான்? அவன் பிறந்த நாள் முதற்கொண்டு 12 வயசுக்குள்ள அவனுடைய மைண்டு ப்ரோக்ராம் பண்ணப்படுகிறதுன்றாங்க. முக்காவாசி காரியம் 80% ப்ரோக்ராமிங் எப்போ நடக்குதான்? பிறந்த நாள்ல இருந்து 12 வயசுக்குள்ள ப்ரோக்ராமிங் ஆயிடுது. ரொம்ப ஜாகிரதையா இருக்கனால தான் என்ன ப்ரோக்ராம் பண்றோன்றது. 12 வயசுக்குள்ள ப்ரோக்ராம் ஆயிடுது பாருங்க. ஆனா ஒண்ணு, ப்ரோக்ராம் ஆனதுனால நாம் நம்பிக்கையற்றவர்கள் அல்ல. ஒரு காரியம் மனுஷனை குறித்து, அது என்னன்னா, ஹியூமன் பீயிங் இஸ் த ஒன்லி கிரீச்சர் ஹூ இஸ் செல்ஃப் ப்ரோக்ராமபிள். மனுஷர்கள் மட்டும்தான்
தங்களைத்தாமே ரீப்ரோகிராம் பண்ணக்கூடிய சக்தி உடையவர்கள், தாங்களே பண்ணிக்கொள்ளக்கூடிய சக்தி உள்ளவர்கள். மற்றதெல்லாம் நம்ம பண்ணணும். அதுக்கு மனுஷர்கள் மட்டும் தங்களை தாங்களே ரீப்ரோகிராம் பண்ணிக்கொள்ளலாம். நான் ஏதோ 12 வயசு வரைக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டேன், அதனால எனக்கு இப்படி ப்ரோக்ராம் ஆயிடுச்சுன்றதுனால நான் அப்படியே வாழ வேணும்னு அவசியமே கிடையாது. நான் என்ன ரீப்ரோகிராம் பண்ணலாம். என்னை யாரும் வேற ஒருத்தர் வந்து பண்ண வேண்டியதில்லை, நானே பண்ணிக்கொள்ளலாம். என்னுடைய ஹார்ட் டிரைவை என்ன பண்ணணும்? நான் ரீரைட் பண்ணணும். இப்போ நிறைய பேருக்கு வழங்கும், புதுசா ரீரைட் பண்ணணும். ரீரைட் பண்ணாதான் நான் இந்த பவுண்டரியை தாண்டி போக முடியும். ஏன்னா தப்பான ப்ரோக்ராம்னால பவுண்டரிஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாயிடுச்சு, வட்டங்கள்லாம் ரொம்ப சின்னதாயிடுச்சு. தப்பான எண்ணங்கள், தவறான வளர்ப்பு, தவறான சூழ்நிலை, தவறான ஒரு பின்னணி, இப்படி பல அன்பார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டான்சஸ், துரதிர்ஷ்ட விதமான சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில முற்காலத்தில் நடந்ததுனால அப்படிப்பட்ட விதத்திலே நம்முடைய வாழ்க்கையின் வட்டங்கள் வரையப்பட்டிருக்கிறது, பவுண்டரிஸ் வரையப்பட்டு விட்டது. இப்போ நாம் என்ன பண்ணணும்? நாம ரீப்ரோகிராம் பண்ண முடியும். ரீப்ரோகிராம் பண்ணும்போது பாருங்க, இப்போ நிறைய பேர் வந்திருக்கிறீங்க இங்க, ரீப்ரோகிராம் பண்றதை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி, அதுலயே வளர்ந்தாச்சு, அதுலயே இருந்தாச்சு. இப்போ அதுலேருந்து மாறணும்னா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது அவங்களுக்கு. அதனால ரீப்ரோகிராம் பண்ணும்போது ஃபைட் பண்ணுவாங்க. சிலர் பாருங்க இங்கே வந்து உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு நான் சொல்றது கொஞ்சம் கூட பிடிக்காது. நான் சொல்றேன், கர்த்தர் சொல்லுகிறார், ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவனுடைய வீட்டில் தங்கும் என்று எழுதியிருக்கிறது. நிறைய பேர் இதை கேட்ட உடனே எப்படி இருக்கும்? அட கடவுளே, வெறும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தை பற்றி தான் பேசுறாரு இவர், என்ன பிரசங்கியார் இவர்? ஒரு எதிர்ப்பு சக்தி உள்ளத்திலிருந்து கிளம்பும் பாருங்க அவங்களுக்கு. என்னது இது? ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர், ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை பற்றி பேசுறாரு. அது எது கலப்புது? அது உள்ள இருக்கிற ப்ரோக்ராமிங். உள்ள ப்ரோக்ராமிங் ஆனதுனால இப்போ ரீப்ரோக்ராம் பண்ண நம்ம புதிய எண்ணங்களை உள்ள வைக்க பார்த்தோம்னா அதுக்கு எதிர்ப்பு கிளம்புகிறது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் வாளாயிராமல் தலையாயிருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுது, கீழாயிராமல் மேலாயிருப்பீர்கள் சொல்லுது, கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாயின்னு சொல்லுது. இதெல்லாம் கேட்கும்போது சிலர் என்ன சொல்லுவாங்க, பா நான் அடுத்த வாரத்திலேருந்து இங்கே வர மாட்டேன்ப்பா, இது ப்ராஸ்பரிட்டி சபை, இங்க என்ன பரிசுத்தம் இருக்குது, இங்க என்ன அது இருக்குது, இங்க என்ன இது இருக்குது, இது ப்ராஸ்பரிட்டி சபை, நான் அடுத்த வாரத்திலேருந்து இங்கே வரமாட்டேன். ஒரு கோபம், என் மேலே கோபம், சபை மேலே கோபம், போதனையின் மேலே கோபம், எல்லாத்தின் மேலேயும் கோபம். ஏன்னா அந்த கட்டுக்குள்ள, அந்த பாண்டேஜுக்குள்ள இருக்கிறதுக்கு ஃபைட் பண்ணுவாங்க. இஸ்ரவேல் மக்கள் பாருங்க எப்படி ஃபைட் பண்ணாங்கன்னு. எங்களை திருப்பி கொண்டு போன்றான். எகிப்துல நல்லா இருந்தோமே, அங்க நல்ல சாப்பாடு கிடைச்சதே, அங்க என்னத்த நல்ல சாப்பாடு கிடைச்சது? அடிமையா இருந்தான், அரை வயிற்று கஞ்சி சாப்பிட்டுட்டு இருந்தான். இங்க என்ன சொல்றான்? அங்க நல்ல சாப்பாடு கிடைச்சதுன்றான். இங்க என்ன வேலை வாங்குறாரா கர்த்தரு? இங்க அடிச்சாரா கர்த்தரு? ஓச்சாரா கர்த்தரு? என்ன பண்ணாரு? அவன் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளை பாருங்க. நாங்க அங்க நல்லா இருந்தோமே. they fight it, they fight to stay in bondage. அப்ப பாருங்க, இப்படி கேட்கும் போது என் மேல கோவப்படாதீங்க, இந்த போதனையின் மேல கோவப்படாதீங்க. ஏன்னா உங்க பவுண்டரிகள், உங்களுடைய எல்லை கோடுகள் விரிவாக வேணும் என்றால், மாற வேணும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கை முன்னேற வேணும் என்று சொன்னால், இப்பொழுது இருக்கிற இந்த எல்லை கோடுகளுக்கு வெளியே நீங்க வர வேணும் என்று சொன்னால், சில நேரங்களில் என்ன பண்ண வேண்டும்? you need to break out, உடைத்து கொண்டுதான் வெளியே வரணும். ஹலோ, இப்போ இருக்கிற அந்த இடத்துல இருந்து உடைத்து கொண்டுதான், அப்படிதான் நானும் வெளியே வந்தேன், உடைத்து கொண்டுதான் வெளியே வரணும். எட்டி கிட்டி ஓச்சு என்ன மாதிரி பண்ணி உடைத்து கொண்டுதான் வெளியே வர வேண்டியது இருக்குது. ஏனென்றால் உங்களுடைய பழைய எண்ணங்கள்லாம் நீங்க இருக்கிற வண்ணமாகவே உங்களை இருக்க வைக்க வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க உடைத்து கொண்டு வெளியே வர வேணும். அதான் வேதவசனம் சொல்லுகிறது, ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இதை வச்சு என்ன பண்ணிட்டாங்க? சட்டை நமக்கு வித்தியாசமா இருக்கணும்ட்டாங்க. அதை பற்றி நீங்க சொல்லவே இல்லை. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல்னா, இந்த உலகத்தார் மாதிரி இருக்காதீங்க எண்ணங்கள்ல. இந்த உலகத்தார் மாதிரி இருக்காதீங்க. உங்க வேலையை குறித்து, உங்களுடைய உழைப்பை குறித்து, உங்களுடைய பிழைப்பை குறித்து, உங்களுடைய ஆசீர்வாதத்தை குறித்து, இதெல்லாம் எண்ணங்கள் மாற வேண்டும். உலகத்தார போல இருக்காதீங்க.
இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த உலகத்தாருடைய வேஷத்துக்கு ஒத்த வேஷத்தை நீங்கள் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எல்லாம் சொல்லுங்க, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப என்ன அர்த்தம்? அதே தான் மத்தேயு 15:13 சொல்லுகிறது. மனம் புதிதாகிறதுனால இப்படி சொல்லலாம், தேவன் நடாத நாற்றையெல்லாம் பிடுங்கி எறிந்து விட்டு, இந்த பழையவைகள் எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று எழுதியிருக்கிறது போல, மனதிலையும் தேவன் நடாத நாற்றுகளை எல்லாம் பிடுங்கி எறிந்து விட்டு புதிய எண்ணங்களால் உங்களுடைய மனதை நிரப்புங்கள். உலகத்தாரை போல இருக்காதீங்க. தேவன் நடாத எல்லா நாற்றும் வெளியே வர வேணும். ஏன்னா அதுதான் உங்களை பின்தங்க வைக்கிறது, அதுதான் உங்களை தோல்வி அடைய வைக்கிறது, அதுதான் உங்களை முன்னேற விடாமல் தடுக்கிறது. தேவன் நடாத நாற்றுகள் நிறைய பேருக்குள்ள அது இருக்குது பாருங்க. நல்லா கேட்பாங்க, கேட்டு சொல்லுவாங்க, என்னதான் சொன்னாலும் இந்த ப்ராஸ்பெரிட்டி மேலாம் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை கிடையாது. நீங்கள் அடுத்த வருஷம் வந்து பாருங்க, இதே மாதிரி தான் இருப்பாங்க, இல்லை இதோட மோசமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் நம்பிக்கை கிடையாது. சும்மா கேட்டாங்க, ஒரு பிரசங்கம், நல்ல பிரசங்கம் கேட்டு போகணும், அவ்வளோதான் ஒழிய அவங்களுக்கு இது உள்ளத்தில் நடப்படணும், இது தங்களுடைய இருதயத்தை மாற்றணும், தங்களுடைய வாழ்க்கையை மாற்றணுங்கிற அந்த யோசனை கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்கு இது பிரயோஜனப்படாது. நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லை கோடுகளை வரைய பார்க்கிறார்கள். நீங்கள் எவ்வளோ தூரம் போகலாம், நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் எவ்வளவு உங்களுக்கு இருக்கலாம் எல்லாம் அவங்க சொல்லிடுவாங்க. நான் சொல்லுகிறேன், அவர்கள் வரைகிற அந்த கோடுகளை அழித்து போடுங்கள். நிறைய பேருக்கு இதே வேலை. என்ன பண்றது? நம்மளை சுற்றி வட்டம் வரைகிறதே அவங்க வேலை. நம்ம முன்னேறி போயிட்டே இருந்தா இது போதும் போதும், இதோட இருந்துக்க, இதுக்கு மேலே தாண்டிடாத. அவங்க எப்பவும் வட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த வட்டத்தை உடச்சிக்கிட்டு எப்பவும் வெளியே வந்துக்கிட்டே இருக்க வேண்டும். அவர்கள் போட்ட வட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை உங்களுடைய இதாக்கிடாதீங்க, உங்களுடைய எதிர்காலமாக்கிடாதீங்க, உங்களுடைய வாழ்க்கையாக்கி விடாதீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை புதிதாக எப்படி இருக்க போகிறது என்பதை எழுதுங்கள். எப்படி எழுதுறது? உங்களுடைய நாவு விரைவாய் எழுதுகிற எழுத்தாணியை போல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. My tongue is the pen of a ready writer என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. இந்த நாவு எங்க எழுதுது? இருதயத்தில் எழுதுகிறது. ஒரு புதிய சகாப்தத்தை எழுதுங்கள், புதிய சரித்திரத்தை எழுதுங்கள், ஒரு புது வாழ்வை எழுதுங்கள், ஒரு புதிய எதிர்காலத்தை உங்கள் உள்ளத்திலே வரையுங்கள், எழுதுங்கள். உங்கள் நாவை உபயோகப்படுத்தி ஒரு புதிய காரியத்தை உள்ளத்தில் எழுதுங்கள், பழையவைகளை அழித்து போடுங்கள். பேனாவை வச்சு தான் கிறுக்கி அழிக்கிறோம், பேனாவை வச்சு தான் எழுதுறோம். அந்த பேனாவை வச்சு அழிச்சிட்டு இந்த பேனாவை வச்சே எழுதுங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? நிறைய பேருக்கு இந்த நாக்கு எது கொடுக்கப்பட்டிருக்குன்னே தெரியல. வெறும் கறியை ருசி சாப்பிட்றதுக்கு தான் நினைக்கிறாங்க, ருசிக்கு தான் நாக்குன்னு நினைக்கிறாங்க. வெறும் ருசிக்கு இல்லைங்க நாக்கு, கர்த்தர் நல்லவர்னு ருசி பார்க்கறதுக்கு. இது நாக்கை வச்சு எழுதுங்க. உங்கள் நாவினாலே புதிய வார்த்தைகளை பேசுங்கள், புதிய எதிர்காலத்தை உருவாக்குங்கள், புதிய சரித்திரத்தை எழுதுங்கள், புதிய சகாப்தம் படையுங்கள். பழச ஒழித்து போடுங்கள், பழச அழித்து போடுங்கள், ஏற்க மறுங்கள். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் கூட என்னத்தை பேசுங்கள்? வேதம் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதையே பேசுங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது உங்களை குறித்து? நீங்கள் ராஜாக்கள். இன்னைக்கு ஒருவேளை உங்க கையில் ஒரு நேவிசை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ராஜாக்கள்ன்றதை விட்டுறாதீங்க. நான் ராஜா, நானே ராஜா. பாக்கெட்டில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பேங்க்கில் இருக்கு, பேங்க்கில் இருக்குது இல்லையா? எனக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்காக வைக்கப்பட்டு நான் வித்ட்ரா பண்ண முடியும், நான் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும், நான் எடுக்க முடியும். எனக்காக என்னுடைய தேவன் எல்லாத்தையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். வேற யாருக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லையை குறிக்க அதிகாரம் கிடையாது. எல்லை கோடுகளை போட அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. உங்கள் வாயின் வார்த்தைகளை நீங்க சரி பண்ணுங்க. கடவுள் என்ன சொல்றாருன்றதை நீங்க சொல்லுங்க.
நீங்க எழுதுவீங்க புது சரித்திரத்தை, நீங்க படைப்பீங்க ஒரு புது வாழ்க்கையை. இதை பண்ணீங்கன்னா போதும், அடுத்த வருஷம் இன்னைக்கு இருக்கிறது போல நீங்க இருக்க மாட்டீங்க. அடுத்த வருஷம் வித்தியாசமான நாட்களாக இருப்பீர்கள். ஹார்ட் டிரைவை ரீரைட் பண்ணுங்க, பழசெல்லாம் எரேஸ் பண்ணிட்டு புதுசை போடுங்க, ஃபார்மேட் பண்ணுங்க, திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பியுங்கள். டோட்டலாக எரேஸ் பண்ணிட்டு முதல்ல இருந்து புதிய காரியங்களால் நிரப்புங்கள். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும், அது சரீரத்தில் தான் வாழ்கிறோம், மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. எந்த அரண்களை? அடுத்த வசனம் பாருங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அப்ப நம்முடைய போராயுதங்கள் எப்படிப்பட்ட ஆயுதங்களா இருக்கிறது? எண்ணங்களை நிர்மூலமாக்குகிற தேவ போராயுதங்களாக இருக்கிறது. சில எண்ணங்கள் நிர்மூலமாக்கப்பட வேண்டும், சில வேர்கள் பிடுங்கி எரியப்பட வேண்டும், சில நாற்றுகள் பிடுங்கி எரியப்பட வேண்டும். நீ பிடுங்குண்டு போய் சமுத்திரத்தின் நடுவில் நடப்படுவாயாக என்று சொன்னது போல சொல்லுங்கள், அது அப்படியே ஆகும் என்று இயேசு சொல்லுகிறார். அப்ப அரண்களை நிறைய பேருக்கு ஒரு அரண் கோட்டை சோறு மாதிரி எழும்பிடுச்சு பாருங்க, அவங்களால அதை தாண்ட முடியல. அதாவது தங்களுடைய வாழ்க்கையை சுற்றி ஒரு சின்ன எல்லையை போட்டுக்கிட்டாங்க. இவ்வளவுதான் முடியும், இதுக்கு மேல முடியாது, நமக்கு இவ்வளவுதான், நமக்கு இதுக்கு மேல ஒன்றும் ஆகாது, நம்மால ஆகாது, எனக்கு முடியாது. அந்த அரண்களை சொல்றேன், அந்த அரண்களை நிர்மூலமாக்குங்கள். அந்த அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலமுள்ள போராயுதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இந்த கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை கொண்டு அந்த அரண்களை நிர்மூலமாக்குங்கள். பிசாசானவன் பாருங்க ஒரு பொய்யன், அவன் நிறைய பொய்யை வளர்த்து வச்சிருக்கிறான், உள்ளத்துல சொல்லி வச்சிருக்கிறான், உள்ள நம்ப வச்சிருக்கிறான். எவ்வளவு பெரிய பொய்யன்னா, அவன் நீங்கள் ஏழைன்னு சொன்னான்னா, அவன் ஏன் ஏழைன்றான்னா, அவன் ஏழைன்னு சொல்றதுனாலேயே நீங்க நம்பலாம் நீங்க பணக்காரன்னு, அதனால தான் அவன் ஏழைன்றான். ஏன்னா அவன் பொய்யன். அவன் என்ன சொல்றான்னா ஆப்போசிட் தான். நீங்க உங்களை ஏழைன்னா நீங்க சொல்லுங்க, இப்போ புரிஞ்சிடுச்சு நான் பணக்காரன்னு. ஏன்னா நீ என்ன ஏன் ஏழைன்னு சொல்ற? நான் பணக்காரனா இருக்கிறதுனால தான் ஏன் ஏழைன்னு சொல்ற, நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறதுனால தான் என்ன ஏழைன்னு சொல்ற. நான் வாழ்க்கையில முன்னேற முடியாதுன்னு சொன்னான்னா ஏன் சொல்றான்னா, நான் முன்னேற முடியும் அதனால தான் முன்னேற முடியாதுன்னு சொல்றான். அவன் பொய்யன். அவன் பொய்யெல்லாம் நம்பாதீங்க, அவன் சொல்றதுக்கு ஆப்போசிட் தான் உண்மை. அவன் சொல்றான் நீங்கள் பலவீனர்னு, உடனே உங்களுக்கு தெரியணும் நான் பலவான் என்று. ஏன்னா அவன் பொய்யன். அரண்களை நிர்மூலமாக்குங்கள். வேண்டாத எண்ணங்களை, உள்ளத்திலே சுவர் மாதிரி எழும்பி இருக்கிற அரண்களை நிர்மூலமாக்கி தகர்த்து எரிந்து போட்டு புதிய எல்லைகளை உருவாக்குங்கள். எல்கையற்ற தேவன் நமக்கு இருக்கிறார். நமக்கு சிலர் சொல்றாங்க வானமே இல்லைன்னு, வானம் கூட இல்லை. நமக்கு எல்கையற்ற தேவன் இருக்கிறார். எல்கையற்ற ஒரு வாழ்க்கை, எல்கையற்ற ஆசீர்வாதம், எல்கையற்ற சாத்தியக்கூறுகள் நமக்கு இருக்கிறது. மனதை அப்படி விரிவாக்குங்க, மனதை அப்படி பெரிதாக்குங்கள். இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தெரியாங்க. எல்லாரும் மாதிரி இருக்காதீங்க, எல்லாரும் மாதிரி எண்ணங்களை உடையவர்களா இருக்காதீங்க. புதிய எண்ணங்களை உடையவர்களாய் இருங்கள். ஏனென்றால் நீங்க யாரு? நீங்க ராஜா. ஒரு ராஜாவை போல சிந்திக்க ஆரம்பியுங்கள். கடைக்கு போன உடனே சரி பரவாயில்ல, கொஞ்சம் அழுகி இருந்தாலும் கூட பரவாயில்ல, கொஞ்சம் சீப்பா இருக்குது, ஓரங்கள்லாம் வெட்டிட்டு கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, இருக்கிறதுலே பெஸ்ட்டை தான் நான் வாங்க போறேன். உள்ள இருக்கிற அந்த பழைய மனுஷன் என்ன சொல்லுவான் பாரு, அந்த மாதிரி கெட்டு போயிடாத, எவ்வளவு சேவ் பண்ணலாம் தெரியுமா, நீ முன்ன மாதிரி இரு, அப்படிதான் நல்லது உனக்கு, கஞ்ச பிசுனாரியா இரு, இழுத்து பிடியாக்கும் அப்படின்னு சொல்லி தருவான். அதை எதிர்த்து போராடுங்க. இல்லை நான் இருக்கிறதுலே பெஸ்ட்டை தான் வாங்க போறேன். துணி வாங்குறேன்னா இருக்கிறதுலே
நான் பெஸ்ட்டாக வாங்குறேன், என்னால் முடியும், நான் நம்ப போகிறேன், கடவுள் எனக்கு செய்வார் என்பதை நான் நம்ப போகிறேன். படிக்க போகிறேன்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டை நான் படிக்க போகிறேன், கடவுள் எனக்கு உதவி செய்வார். ஏதாவது ஒன்று செய்ய போகிறேன்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டை நான் செய்ய போகிறேன் என்பதை யோசியுங்கள். ஏனென்றால் அப்படித்தான் அந்த எல்லை கோடுகளை தாண்டுவது, அப்படித்தான் அந்த அரண்களை நிர்மூலமாக்க வேண்டும்.